Hello friends, welcome to Yast Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவரொட்டி வறுவல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்ச செவரொட்டியை இதோட சேர்த்துக்கோங்க. செவரொட்டில மேலே ஒரு தோல் மாதிரி இருக்கும், அதை க்ளீன் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து இது 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம், ஸ்கிப் பண்ணாதீங்க. இது வேகட்டும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேன்ல 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இதோடவே 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாசனை வரணும், அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இது ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி வைக்கலாம். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து திரும்பவும் வதக்கி விடுங்க. வெங்காயம் கலர் செஞ்சுக்கிற அளவுக்கு வதக்குங்க. இப்போ இது வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம செவரொட்டியும் வெந்துடுச்சு. அதை நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். செவரொட்டி சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. செவரொட்டி நல்லா எண்ணெயிலே வதங்கணும். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கறதுனால நம்மளுக்கு மசாலா நல்லா உள்ளே இறங்கும், அதனால தான் சேர்க்குறோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா தண்ணிலாம் சுண்டி இந்த மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச பொடியை இதோட சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்ததுக்கப்புறம் கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கணும். லாஸ்ட்டாக சுவரொட்டிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சுவரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இது ப்ரெக்னென்ட் லேடிஸ், ரத்த சோகை இருக்கவங்க, இல்லைனா பீரியட்ஸ் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கவங்கலாம் வாரத்துக்கு 2 வாட்டி சாப்பிடுங்க, கரெக்டாக நார்மலாகிடும். குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம், ஏன்னா இதில் அவ்வளோ சத்து நிறைஞ்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நல்லா மணக்க சூப்பரான சுவரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இது ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். மசாலாலாம் எப்படி ஒட்டி சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.